Hello students, welcome to my channel. இப்போ 12th accountancy chapter 1 exercise sumல 7th sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. On 1st April 2018, Subha started her business with a capital of 1,20,000. இப்போ சுபாங்கிற ஒரு பர்சன் வந்து 1st Aprilல 1,20,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இது என்ன கேபிட்டல்? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஷீ டிட் நாட் மெயின்டைன் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அவங்க வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை. ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹர் புக்ஸ் ஆஸ் ஆன் 31st 3/2019. அப்போது 2019க்குள்ளே பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க, டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க, மிஷினரி, ஸ்டாக் இன் ட்ரேடு, கிரெடிட்டாஸு, பில்ஸ் பேபிள், கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டியூரிங் த இயர் ஷி வித்ட்ரூ ₹30,000 ஃபார் ஹர் பர்சனல் யூஸ். அப்போ பர்சனல் யூஸ்க்காக அவங்க 30,000 வித்ட்ரூ பண்ணுறாங்க. இது வந்து என்னது? ட்ராயிங்ஸ். ஷி இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல். அப்போ இன்ட்ரடியூஸ்னால் அடிஷ்னல் கேபிட்டல் வேறு கொடுத்துருக்காங்க 40,000 டியூரிங் த இயர். கால்குலேட் ஹர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது என்னென்ன அசெட்ஸில் வரும், எது லயபிலிட்டிஸில் வரும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எதில் வரும்? லயபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் டெட்டாஸ், அசெட். பில்ஸ் ரிசீவபிள், அசெட். கம்ப்யூட்டர், அசெட். நெக்ஸ்ட் மெஷினரி, அசெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் இன் ட்ரேட், அசெட். கிரெடிட்டாஸ், liabilities, bills payable, liabilities, cash in hand, asset. இப்போது ஹெட்டிங் எழுதிட்டு அசெட் சைடு எதெல்லாம் வருமோ அதை என்டர் பண்ணிக்குவோம். liability சைடு எதெல்லாம் வருமோ அதை என்டர் பண்ணிங்க. பாருங்கள், ஹெட்டிங் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் சுபா ஆஸ் ஆன் 31st 3/2019. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். liabilities, asset அப்படின்னு நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒன் என்னென்னலாம் liabilitiesல இருக்குதுன்னு பாருங்கள். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் 90,000 இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். பில்ஸ் பேயபிள் 2,40,000 இருக்குது, அதையும் எடுத்து என்ன பண்ணுறீங்க? எந்த சைடு எழுதணும்? லயபிலிட்டி சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000, கிரெடிட்டாஸ் 90,000, பில்ஸ் பேயபிள் 2,40,000 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அசட்ஸ் என்னென்னா இருக்குன்னு பாருங்கள். டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கம்ப்யூட்டர், மிஷினரி, ஸ்டாக் இன் ட்ரேடு, கேஷ் இன் ஹேண்ட். இது எல்லாத்தையுமே எடுத்து எங்கே எழுதிக்கிறீங்க? அசட் சைடில் எழுதிக்கிறீங்க. டேட்டாஸ் 1,80,000, பில்ஸ் ரிசீவபிள் 70,000, கம்ப்யூட்டர் 30,000, மிஷினரி 3 lakh, ஸ்டாக் இன் ட்ரேட் 1,60,000, கேஷ் இன் ஹேண்ட் 60,000. இது அப்படியே எல்லாத்தையும் எடுத்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு இது என்ன பண்ணணும்? கடைசியாக நம்ம எது ஹை அமௌண்ட் எங்கே வருதுன்னு பார்த்து இதில் ஆட் பண்ணிங்க. ஓகேவா? ஆட் பண்ணால் இதில் 8 lakh வருதா? 8 lakhலேருந்து நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள் போட்டு வச்சுருக்கோமா, அந்த மூணையும் என்ன பண்ணிங்க? ஆட் பண்ணிவிட்டு 8 lakhலேருந்து லெஸ் பண்ணுறீங்க. லெஸ் பண்ணி வர்றதா நமக்கு என்னது? க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது? க்ளோசிங் கேபிட்டல். இதை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு என்னது? ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st 3/2019. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதிக்கிங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 3/2019. இதோட என்ன பண்ணணும்? ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் லெஸ் பண்ணணும், வர்றது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நேம் கொடுக்கணும். அதுலேருந்து ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் ஆர் லாஸாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே, நான் முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போட்டால் டைம் ரொம்ப ஜாஸ்தியாகுது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு? 4,20,000. அதை அப்படியே எடுத்து என்ட்ரு பண்ணிங்க. ட்ராயிங்ஸ் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ட்ராயிங்ஸ் ஷி வித்ட்ரூ ₹30,000 ஃபார் ஹர் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்காக 30,000 வித்ட்ரூ பண்ணுறாங்களா, அதுதான் ட்ராயிங்ஸ். ஓகேவா? ட்ராயிங்ஸ் 30,000 எழுதிக்கிறீங்க. அப்புறம் 4,20,000 30,000 ஆட் பண்ணால் 4,50,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து என்ட்ரு பண்ணிங்க. பண்ணி 4,50,000 40,000 லெஸ் பண்ணுங்கள். லெஸ் பண்ணால் 4,10,000 வரும். அதுக்கு நேம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணும். ஓப்பனிங் கேபிட்டல் சம்மில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க 1,20,000. அப்போ அதை எடுத்து எழுதிக்கிங்க. 4,10,000 1,20,000 லெஸ் பண்ணால் 2,90,000 வரும். அதுதான் நமக்கு என்னது ப்ராஃபிட். ஓகேவா? இந்த சம் புரியுதா? புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.